ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. யசோதைக்கு பிறந்த கிருஷ்ணர். தெரிந்த கதை, தெரியாத துணுக்கு. ஸ்ரீ கிருஷ்ணர் மதுராவில் தேவகிக்கு பிறந்து பின்னர் கோகுலத்தில் யசோதையின் மகனாக வளர்ந்தார் என்பது தெரிந்த கதை. ஆனால் கிருஷ்ணர் தேவகிக்கு பிறந்த அதே சமயத்தில் யசோதைக்கும் பிறந்தார் என்பது தெரியாத துணுக்கு. கிருஷ்ணரை தேவகியின் உண்மையான மகன் என்றும் யசோதையின் வளர்ப்பு மகன் என்றும் பெரும்பாலான மக்கள் அறிந்துள்ளனர். சாஸ்திரங்கள் பல்வேறு இடங்களில் இதனை தெரிவிக்கின்றன. அதே சமயத்தில் கௌடிய வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் நமக்கு தெரிவிப்பது யாதெனில், கிருஷ்ணர் ஒரே சமயத்தில் தேவகிக்கு மதுராவிலும் யசோதைக்கு கோகுலத்திலும் பிறந்தார் என்பதே. இது ஹரிவம்ச புராணத்திலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பகவான் கிருஷ்ணர் விருந்தாவனத்தில் லீலைகள் புரியும் போது அவர் விருந்தாவன கிருஷ்ணராக திகழ்கிறார். மதுராவிலும் துவாரகையிலும் அவர் வாசுதேவ கிருஷ்ணராக திகழ்கிறார். இது என்ன இரண்டு கிருஷ்ணர்? இரண்டு கிருஷ்ணர் இல்லை, ஒரே கிருஷ்ணர் தான். ஆனால் சுபாவம், பாவம் வேறு. கிருஷ்ணர் விருந்தாவனத்தில் வெளிப்படுத்தும் பாவமும் இதர இடங்களில் வெளிப்படுத்தும் பாவமும் வேறுபட்டவை. கிருஷ்ணலீலையை அறிந்தவர் எவரும் இதனை எளிதில் உணரலாம். விருந்தாவன கிருஷ்ணர் ஸ்வயம் பகவான் கிருஷ்ணர் என்றும், மதுராவிலும் துவாரகையிலும் இருக்கும் கிருஷ்ணர் வாசுதேவ கிருஷ்ணர் என்றும் அறியப்படுகின்றார். அதன்படி அந்த வாசுதேவ கிருஷ்ணர் தேவகியின் மகனாகவும், விருந்தாவன கிருஷ்ணர் யசோதையின் மகனாகவும் ஒரே சமயத்தில் தோன்றினர் என்று உயர்ந்த பக்தர்கள் கருத்துரைக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து வசுதேவர் சிறையிலிருந்து வெளியேறிய தருணத்தில் யசோதை பெண் குழந்தையை இரண்டாவதாக பெற்றாள். இவ்வாறு கிருஷ்ணரும் யோகமாயையும் விருந்தாவனத்தில் யசோதைக்கு இரட்டை குழந்தைகளாக பிறந்தனர். மதுராவில் இருந்து கோகுலத்திற்கு வந்த வசுதேவர் அங்கிருந்த யசோதையின் பெண் குழந்தையை மட்டுமே பார்த்தார். அவரிடம் இருந்த ஒருவித பதட்டத்தினால் அருகில் இருந்த மற்றொரு ஆண் குழந்தையை அவர் பார்க்கவில்லை. வசுதேவர் கிருஷ்ணரை வைத்துவிட்டு யோகமாயையை தம்முடன் எடுத்துக்கொண்டு உடனடியாக புறப்பட்டார். அதன் பின்னர் வசுதேவரால் கொண்டு வரப்பட்ட கிருஷ்ணரும் யசோதையின் மகனாக தோன்றிய கிருஷ்ணரும் ஒரே உருவில் இணைந்து கொண்டனர். இவ்வாறாக கிருஷ்ணர் ஒரே சமயத்தில் இரண்டு இடங்களிலும் அவதரித்தார். இந்த லீலை மிகவும் அந்தரங்கமான இரகசிய லீலை என்பதால் இது ஸ்ரீமத் பாகவதத்தில் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. ஆயினும் சுகதேவ கோஸ்வாமியும் இதர மிகச்சிறந்த பக்தர்களும் தங்களது படைப்புகளில் இதனை மறைமுகமாக சுட்டிக்காட்டியுள்ளனர். ஆதாரம் ஹரிவம்ச புராணம் 2.4.11. ஸ்ரீல ரூப கோஸ்வாமியின் லகு பாகவதாமிருதம் 1.5.452 456 வரை. ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி கோபால சம்பு 3வது அத்தியாயம், ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமியின் கிருஷ்ண சந்தர்ப்ப, ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரரின் ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்த விளக்கவுரை, அத்தியாயம் 3, ஸ்லோகங்கள் 47 55 வரை. ஸ்ரீல பிரபுபாதரின் ஸ்ரீமத் பாகவத விளக்கவுரை 10ஆம் காண்டம் 3ஆம் அத்தியாயம் 47வது பதம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.